Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 68 unit 2 kinematics lesson la irukra motion along one dimension and the topic da paaka porom okay va. So idhula vandu average velocity na enna abingiradha paaka porom. Ipo motion along one direction na enadhu onnu enakku ipdi pogum alladhu ipdi pogum avladha okay va. Onnu ipdi pogum alladhu ipdi pogum. Ipo ஒரு particle if a particle moves in one direction அப்படினா say நம்ம ஒரு x direction அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப அதோட average velocity என்னது நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம்னா முன்னாடி வீடியோஸ்ல வந்து average velocity is equal to delta r vector divided by delta t அப்படினு பார்த்தோம். டெல்டானா என்னது change ன்னு அர்த்தம். change in time இது வந்து change in position அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப change in position னா என்னது எனக்கு x2 x1 ன்னு அர்த்தம் divided by delta t னா என்னது t2 t1 ன்னு அர்த்தம். சோ இதுதான் நம்ம average velocity அப்படினு சொல்லுவோம். ஓகே. அப்ப average velocity அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. velocity அப்படினாலே என்னது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. பட் அது one dimensionல இருக்கும்போது அதுக்கு வந்து two direction தான் இருக்கு. ஒன்னு இந்த டைரக்ஷன்ல போ அல்லது இந்த டைரக்ஷன்ல போ. பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் டைரக்ஷன்ல. hence we use positive. அப்ப நம்ம அந்த மாதிரி டைரக்ஷன்ல போறதுக்கு வந்து நம்ம என்ன குறிக்கிறோம் அப்படினா பாசிட்டிவ் சிம்பல் நெகட்டிவ் சிம்பல் வச்சு நம்ம குறிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி கான்செப்ட பார்த்தோம். அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன போட்டிருந்தாங்க velocity is equal to limit delta t tends to 0 delta r vector divided by delta t ன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து பொசிஷன் வெக்டரை குறிக்கிறது. ஓகேவா? இது வந்து நமக்கு ஜஸ்ட் அந்த x அப்படின்றது மட்டும் அது குறிக்கிறது. r வெக்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்காம. இப்போ v is equal to limit delta t tends to 0 delta x divided by delta t. ஸோ இந்த லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து d மாறிடும். ஓகேவா? இது வந்து ரொம்ப சின்ன சேஞ்ச். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு ஹோல் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகே. இப்போ கிராஃபிக்கலி the slope of the பொசிஷனுக்கும் டைமுக்கும் எடுத்தோம் அப்படின்னா இப்போது நமக்கு இந்த x ஆக்சிஸில் நான் வந்து பொசிஷன் எடுத்துக்கிறேன், இந்த y ஆக்சிஸில் நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன். அப்போ நான் ஏதோ ஒரு ஸ்லோப் எடுக்கும்போது ஓகேவா, நான் ஏதோ ஒரு ஸ்லோப் எடுக்கும்போது அது என்ன கிடைக்கும் அப்படின்னா வெலாசிட்டி கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப்னாலே என்ன அர்த்தம்? இது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? ஸ்லோப்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? ஒன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு நார்மலாகவே இது வந்து பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னது வெலாசிட்டின்னு முன்னாடியே படித்தோமா? அதாவது ஒரு பொசிஷன் வெக்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி வரும்னு தெரியுமா? அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோப் ஆஃப் த பொசிஷனுக்கோ டைமுக்கோ இடையில இருக்கிற அந்த ஒரு கிராஃப்க்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது எனக்கு கிடைக்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கிடைக்கும். அட் த சேம் டைம் இஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வெலாசிட்டி ஓகேவா? இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில நம்ம கிராஃப் போடும்போது இங்கே வந்து ஒரு கிராஃப் போட்டிருக்காங்களா? அப்போ இந்த டைம் t1 அப்படிங்கிற இந்த டைம்குள்ளேயும் t2 அப்படிங்கிற டைம்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு இதுக்கு அடியில் ஒரு ஏரியா வருதுல்ல, அந்த ஏரியா தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அட் த சேம் டைம் வெலாசிட்டி டைம் கிராஃப் வெலாசிட்டிக்கோ டைம் கிராஃப்க்கோ நமக்கு இடையில கிராஃப் எடுக்கும்போது டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா பை கால்குலேட்டிங் ஏரியா அண்டர் த கர்வ். இந்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா மூலிமா நம்ம அதோட டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? வெலாசிட்டியை வந்து இந்த எக்ஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டிஸ்டன்ஸையோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக? இந்த டிடியை இந்த சைடு கொண்டு போயிடுது. இப்போ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிடி அப்படின்னு வருமா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேவா? அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி அதெல்லாமே சொல்லியிருந்தோம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஃபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ நம்ம நார்மலாக நமக்கு இது தெரியும். இந்த டிடி அந்த சைடு கொண்டு போனால் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிடிங்கிறது தெரியும். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட்னா என்னது? x1லேருந்து x2 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுறோம். அதாவது எனக்கு ஒரு இந்த டைரக்ஷன் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது x1லேருந்து x2க்கு. டைம் அப்படிங்கிறது என்னது? t1லேருந்து t2க்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆஸ் வி ஆல்ரெடி சீன் இன்டெகிரேஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஏரியா அண்டர் த கிவன் டர்ம். ஏற்கனவே வந்து இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கீழே இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதா பார்த்துப்போம். ஸோ அப்போ இந்த டேர்ம் integral over t1 to t2 v dt அப்படிங்கிறது represents under the curve v as a function of t. அதாவது இது வந்து velocity curve குறிக்குது with respect to t அப்படின்னு சொல்கிறாங்க. okay, since the left hand side of the integration represents the distance travel. இந்த left hand sideல இருக்கிற இந்த dx இருக்குல்ல integral over x1 to x2 dx அப்படிங்கிறது இந்த curve இந்த integration வந்து எதை குறிக்குது அப்படின்னா displacementஐ குறிக்குது traveled by the particle from time t1 to t2. அப்ப area under the velocity time graph will be the displacement of the particle. அப்ப என்ன சொல்றாங்க?
இங்கே இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே இருக்கிறது வெலாசிட்டி. ஸோ இப்போ வெலாசிட்டிக்கும் டைம் கிராஃப்க்கும் இடையில நம்ம போடும்போது எனக்கு இப்போ நார்மலாகவே இன்டகிரேஷன் என்னன்னு சொல்லியாச்சு, ஏரியா தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்டகிரேஷனால ஏரியா கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம இந்த வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இடையில எனக்கு போடும்போது எனக்கு வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஏரியா இஸ், ஒருவேளை அந்த ஏரியா நெகட்டிவில் இருந்ததுன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை அந்த ஏரியா வந்து ஸோ த பார்ட்டிக்கல் ஹஸ் ட்ராவல் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன், அதாவது அந்த பார்ட்டிக்கல் வந்து இப்படி நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிருக்குன்னு அர்த்தம். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் ஓகே, இது வெலாசிட்டி, இது வந்து டைம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே என்ன பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஏரியா வந்து பாசிட்டிவ் இதில் இருக்குது, இது வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், திஸ் இஸ் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அதாவது உங்களுக்கு மோஷன் வந்து ஒன் டைரக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2.25, ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ்ஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அண்ட் குவாடினேட்ஸ் வேரிஸ் வித் த டைம் டி. டீயை பொறுத்து அந்த குவாடினேட்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்ன்னு ஒரு குவாடினேட் இருக்குது. ஓகே, அதாவது இப்போ நம்ம எக்ஸுங்கிறது இங்கே போட்டுட்டு இங்கே டைம் அப்படிங்கிறது இங்கே போட்டோன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு டைம் வேரியாக இந்த எக்ஸும் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 - 5t + 6t² அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன்னா என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், dx / dt அப்படிங்கிறது வருமா. ஸோ இந்த இடத்துல d/dt ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 2 - 5t + 6t² அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அது எல்லாமே. ஸோ ஸ்டில் இந்த இடத்துல வந்து 2 கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு ஆகிடும். சரியா? ஸோ அதனால் இங்கே 0ன்னு ஆகிடுது. அப்புறம் -5 டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு ஆகிடும். அது எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ x⁻n நார்மலாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா nx⁻n - 1ன்னு வரும். இப்போ நீங்கள் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், t⁻1 இருக்குன்னு அர்த்தம். t⁻1னா n-க்கு பதிலாக நம்ம 1 போட்டோன்னா 1t⁻1 - 1 இஸ் ஈக்குவல் டு 1t⁻0. t⁻0னா அதோட வேல்யூ என்னது, 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடுது, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது என்ன ஆகிடுது, 1ன்னு ஆகிடுது. இப்போ உங்களுக்கு வெறும் என்ன வரும், -5 மட்டும் வரும். சரியா? அடுத்தது நம்ம t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே nx⁻n - 1 ஃபார்மேட்டில் 2t⁻2 - 1ன்னு வரும். ஸோ இப்போ 2t⁻1 அப்படிங்கிறது வருமா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 6 × இந்த t²க்கு பதிலாக 2t, t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2tன்னு வரும். இப்போ 6 × 2t இஸ் ஈக்குவல் டு +12t. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே என்ன ஆகும், வெலாசிட்டி அப்படிங்கிறது -5 + 12t அப்படின்னு வரும். இப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டின்னா என்னது, டைமோட வேல்யூ 0வாக இருக்கும்போது, இனிஷியலாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப. இப்போ டைமோட வேல்யூ 0ன்றப்ப நம்ம இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 12 × 0 0ன்னு ஆகிடும். இப்போ எனக்கு வெலாசிட்டியோட வேல்யூ என்னென்னு மட்டும் வரும், -5 ms⁻−1 அப்படின்னு மட்டும் வரும். ஓகேவா? வெலாசிட்டினாலே நம்ம ms⁻−1 அப்படிங்கிறத போடுறோம்ல. இங்கே நெகட்டிவ் சைன் வந்து எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பாத் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இது வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம், ரைட்? டோட்டல் பாத் டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.